அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் இப்போது போர் மேகங்கள் வத்திக்கான் வரை பரவியிருக்கிறது. முட்டாள்தனமான போர்களை நிறுத்துங்கள் என அறிவுறுத்திய போப் 14ஆம் லியோவை நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக சாடியுள்ளார். தன்னை இயேசுவாக சித்தரித்த புகைப்படம் முதல் வத்திக்கானுக்கே விடுத்த எச்சரிக்கை வரை ட்ரம்பின் அந்த அதிரடி பதிலடி என்ன? துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த சூழலில் வத்திக்கானில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றிய கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவர் போப் 14ஆம் லியோ ஜனாதிபதி ட்ரம்பின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். தற்பெருமை மற்றும் பணத்திற்காக நடத்தப்படும் போர்கள் பிரிவினையைத்தான் ஏற்படுத்தும். வலிமையை காட்டியது போதும், இப்போது அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது. ஆட்சியாளர்கள் முட்டாள்தனமான போர்களில் இருந்து வெளியே வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என போப் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். போப்பின் இந்த விமர்சனத்திற்கு தனது வழக்கமான பாணியில் அதிரடியாக பதிலடி கொடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். தன்னை இயேசு கிறிஸ்துவை போல் சித்தரித்த புகைப்படம் ஒன்றை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ட்ரம்ப் போப் லியோவை இடதுசாரி சிந்தனையாளர் என விமர்சித்துள்ளார். ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டதாவது: நான் போப் லியோவின் ரசிகன் அல்ல. அவர் தனது பணியை சரியாக செய்வதாக நான் நினைக்கவில்லை. வெளியுறவு கொள்கைகளில் அவர் மிகவும் மோசமாக செயல்படுகிறார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ளட்டும் என நினைக்கும் ஒரு போப் நமக்கு தேவையில்லை என சாடியுள்ளார் ட்ரம்ப். விமர்சனத்தின் உச்சகட்டமாக, நான் வெள்ளை மாளிகையில் இல்லாவிட்டால் போப் லியோவும் வத்திக்கானில் இருக்க முடியாது என ட்ரம்ப் கூறியுள்ளது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போப் தனது மதப்பணிகளை மட்டும் கவனிக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதியாக மாற முயற்சிக்க கூடாது. அவரது இடதுசாரி சிந்தனைகள் ஒட்டுமொத்த கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையில் குறுக்கிடும் மத தலைவர்களையும் தான் விட்டு வைக்கப் போவதில்லை என்பதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த துணிச்சலான பதிலடி ஒரு பக்கம் கத்தோலிக்கர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் மற்றொரு பக்கம் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் இதனை வரவேற்று வருகின்றனர். அமைதி வேண்டுமென சொல்லும் போப்பா அல்லது நாட்டை பாதுகாக்க போர் வேண்டுமெனும் ட்ரம்பா? யார் பக்கம் நியாயம்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.